ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முள் சீத்தாவோட அறுவடையை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், மரம்லாம் மொட்டையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது என்னமோ இலையுதிர் காலமாட்டிருக்கு, பூரா இலை விழுந்துருச்சுங்க. அதுவே நிலத்துக்கு ஒரு போர்வையாட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பழமெல்லாம் நிறைய இருக்குதுங்க. மரம் ஃபுல்லாக காய் தான். ஒவ்வொரு காயும் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சுங்க. கையே பிடிக்காத சைஸ் இருந்துச்சு. கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கு எப்படியும் ஒரு 2 காயாவது மினிமம் இருந்துச்சு. நல்லா நிறைய காய் பாருங்கள். அந்த கிளையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் இது ஆப்பிள் இல்லைங்க, இது வந்து முள் சீத்தா தான். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளியில் அது பார்த்திங்கன்னா நல்லா தங்க மாதிரி மின்னுச்சு. நல்ல ஒரு புது பொலிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொறிச்சிட்டு கையில் எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், பெருசாக இருக்குங்க. உள்ளங்கை ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன பழம், இதை விடவும் பெருசாக தான் நிறையா பழம் இருக்குது. அப்புறம் ஒரு பழத்தை பொறிச்சோம்னு வைங்களேன், இன்னொரு பழம் வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துருது. அத்தை வந்திருந்தாங்க, அத்தையும் சின்னத்தையும் வந்திருந்தாங்க. 2 பழம் பொறிச்சோம். ஒன்றை வந்து அந்த இது ஸ்நாக்ஸ் வைக்கிற இதில் ட்ரேயில் வச்சுட்டு ரேக்கில் வச்சுட்டு, இப்போ இன்னொன்று வந்து அத்தைக்கு கொடுத்தேன். அத்தை அதை வந்து புட்டு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பழம் நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி புட்டு பார்த்தாங்க, விட முடியல. மறுபடியும் கத்தி கேட்டாங்க, கத்தி எடுத்து கொடுத்தேன். அத்தையும் சின்னத்தையும் வந்துட்டு அதை அரிஞ்சு பார்த்தாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு பழம் நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு தட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அது பார்த்திங்கன்னா பிரிக்கையில் அந்த பலாப்பழம் மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. சீத்தாப்பழம் வந்து அது மாதிரியே இருந்துச்சு, பலாப்பழமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சீத்தாப்பழம் வாசமே வரல. இது வேற ஒரு நல்ல மனம், நல்ல மணமாக இருந்தது. அது துண்டு துண்டாக போட்டு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டாங்க. சரியான புளிப்புங்க. அவங்களால சமாளிக்கவே முடியல. ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாய் தாங்க புளிச்சுது. எடுத்து சாப்பிட கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டு கொடுத்துது. எல்லாருக்குமே வந்து அரிஞ்சிட்டோம். இல்லை போக போக வந்து அது நல்ல ஃபஸ்ட்டு பழமும் அப்படி தான் இருந்தது, இது ஃபஸ்ட்டு வாயும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சின்னத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம சரணுக்கு கொடுத்தோம். புளிப்போடு நல்லா இருக்குன்னு சொன்னால், ஆனால் அதுக்கப்புறம் போக போக அவனும் சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னாங்க. அந்த அந்த அரோமா இருக்குங்க இல்லையா, அது வந்து இந்த கோயிலில் அபிஷேகமெல்லாம் பண்ணும்போது ஒரு தெய்வீக மனம் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மனம். 2 பேர் வெளியே தனியாக உட்காந்துட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் 2 துண்டு யாழ்னிக்கும் சரணுக்கும் கொடுத்துட்டு, சச்சினுக்கும் யாழ்னிக்கும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க. ஆளுக்கு ஒரு துண்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வாய் எல்லா முகமும் அஷ்டகோணலாக தான் இருந்தது. அப்புறம் போக போக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சது போக நம்ம நல்ல ஒரு ஸ்வீட்டான சீத்தாப்பழம், சின்ன சீத்தாப்பழம் பழுத்திருந்தது. அதோட விதையை எடுத்து வச்சுருந்தேன் நிறையா. அப்புறம் இந்த விதையை ஒரு 4-3 விதையை எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தது. இந்த முள் சீத்தாவோட விதை வந்து கொஞ்சம் நல்லா பிளாக்காக இருந்தது. இந்த மாதிரி விதையெல்லாம் இருந்தால் எப்போவுமே எடுத்து வச்சுருவேங்க, நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே நல்ல பலன் கொடுத்தது. நீங்களும் விதை இருந்தால் எடுத்து வைங்க. தேங்க்யூ.